தலைவா மாண்பு மிகுந்தவன் நீயே, நீ கொடுத்ததற்கு நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்தில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمد عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب والدوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت. صدق الله العلي العظيم. عن عبد العزيز بن عبد الله بن عمر عن أبيه عن جده قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من حج من عن والديه بعد وفاتهما كتب له عتق من النار إلى آخره. وقال نبينا صلى الله عليه وسلم: صدق رسول النبي الكريم. அளவில்லா அல்லும் நிகழல்லா அன்பும் விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவதன் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயாளு தன்மை வைத்த தர்ம பிரபாகிய தர்ம கர்த்தாவாகிய வல்லன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் மதித்தது. இன்னும் அவனின் தூதன் நமது நாயர் காத்தம் நபி, முத்திர நபி, சம்மல் நபி, சீரி நபி, அஹமது முஸ்தபா முஹம்மது தல்லாஹ் சர்தாரே ஆயிரம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், சோதாக்கள், முத்தகீன்கள், மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தி என்னும் சமாதானமழை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, சென்ற வாரம் நாம் பார்த்து வந்தது 6 இடங்களை நாம் கடக்க வேண்டும் என்பதாக பார்த்து வந்தோம். மனிதனுடைய கடக்கக்கூடிய இடங்களில் முதன்மையாக ஆலமே அர்வாஹ் என்று சொல்லக்கூடிய நவீன ஆலமே ஸல்லல்லாஹு அவர்களுடைய முதுகண்டில் நாம் பிரவேசித்தது. அடுத்தபடியாக இரண்டாவதாக தன்னுடைய ஈண்டெடுத்த தந்தையுடைய முதுகில் இரண்டாவதாக இவன் பயணம் செய்தது. மூன்றாவதாக தன்னுடைய தாயுடைய கருவறையில் இவன் வாழ்ந்து வந்த ஆழங்கள். நான்காவதாக இந்த பூமியில் இவன் ஜீவித்தது. இந்த 4 வடிவங்களில் கடந்து சென்ற 3 தகுதிகள் இருக்கின்றது அல்லவா? இந்த 3லும் எந்த ஒன்றுகள் செய்யப்பட்டிருந்தாலும் அதற்குரிய கேள்வி கணக்குகள் என்பது இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதன்மைகளில் இருந்து நாம் பாவங்களோ நன்மைகளோ எந்த ஒன்றுமே செய்வதற்கு என்பது இல்லை. நம்முடைய
தந்தையுடைய முகநந்தியில் இருக்கக்கூடிய சமயங்களிலும் சரி நாம் எந்த ஒன்று பாவங்களோ நன்மைகளோ எந்த ஒன்றும் செய்தவர்களாக இருக்க முடியாது. அவருடைய கேள்விகள் என்பது இருப்பதில்லை. தாயுடைய கருவறையில் இருக்கக்கூடிய சமயங்களில் கூட இவன் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு கூட அங்கே கேள்வி கணக்கு என்பது கிடையாது. தாயை எட்டி உழைத்தான், குத்தி விளையாண்டான், ஏன் இப்படி செய்தார் என்பதாக அல்லாஹ் கேட்பது கிடையாது. தாயுடைய வயிற்றிலிருந்து ஈண்டெடுத்த பொழுது ஏற்பட்டவருடைய வேதனையில் கொடுக்கப்பட்டு இவன் வெளியேறி வந்தானே, அதற்காக வேண்டிய இவனிடத்தில் கேள்வி என்று கேட்பது கிடையாது. மாறாக இந்த 3 பள்ளங்களையும் 3ஐயும் அவன் கடந்து சென்று விட்டானே, 4வதாக இவன் அறிந்து வைக்கக்கூடிய இந்த பூமியில் இவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் நாளை அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஒருவர்களை நல்ல முறைகளில் பேசப்பட்டாலும் சரி அல்லது ஏசப்பட்டாலும் சரி, பிறருக்கு நாம் நன்மைகள் செய்யப்பட்டாலும் சரி, பிறருக்கு நாம் தீமைகள் செய்யப்பட்டாலும் சரி, ஏன் தன்னுடைய நப்சுக்கே தான் அநிலம் செய்தாலும் அல்லது தன்னுடைய நப்சுக்கே தான் நன்மைகள் செய்து கொண்டாலும் நாளை கேட்கப்படும். இந்த 4வது இடங்களில் இருக்கக்கூடிய இடங்கள் தான் குறுகிய இடங்கள். குழந்தை பிறந்த உடனே ஒரு காதில் வாழ்ந்தும் மறுகாதில் காமத்தும் சொல்லப்படுகின்றது என்றால் தொழுகை நடத்துவதற்கு எத்தனை மணி நேரங்கள் ஆகும்? காமம் சொல்லப்பட்ட உடனேயே உடனடியாக தொழுதிட வேண்டும். தாமதம் என்பது அந்த இடத்தில் கூடாது. இந்த குறுகிய நேரத்தில் நான் இவன் வாழ்க்கை என்பது இன்னும் சொல்வதாக இருந்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்தில் இருந்து இந்த பூமிக்கு எதற்காக வேண்டி அல்லாஹ் அனுப்பி வைத்தார்? அவர்களுடைய கழிவுகளை வெளியேற்றுவதற்காக வேண்டி. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத, அல்லாஹ் சொன்னார், நீங்கள் இருவர்களும் இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்பதாக. தக்ரபா எனக்குரிய வார்த்தை அல்லாஹ் உபயோகித்திருக்கிறான். தக்குரி எனக்குரிய வார்த்தை அல்லாஹ் உபயோகிக்கவில்லை. சாப்பிட்டார் என்பதாக அதன் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள், அதன் பக்கம் நீங்கள் செல்லாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு இப்பொழுது அந்த மரத்தினுடைய பழத்தை இவர்கள் உண்டார்கள். இதனுடைய விளைவாக தங்களுக்கு ஏற்பட்டதுடைய ஒரு நிகழ்வு வயிறு கடமுடா என்று அங்கே ஆனபொழுதுதான் இவர்கள் என்ன செய்தார்கள்? உடனடியாக எங்களுக்கு வயிறு செய்கின்றது என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அல்லாஹ் சொன்னா, நீங்க கீழே இறங்கிருங்க, உங்களுக்கு இதுக்கு இது இடம் இல்லை, இது சொர்க்கம், இதற்கு இது இடமில்லை. கழிவுகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வரப்பட்ட இடம் தான் இந்த பூமி. ஒரு மனிதன் தன்னுடைய சுயவேலைக்காக வேண்டி இருக்கக்கூடிய நேரங்கள் எத்தனை மணி நேரங்கள் இவன் செலவழித்துக் கொண்டே இருப்பான். அந்த நேரங்கள் கழிந்து விட்டால் மீண்டும் அவன் வெளியே வந்து விடுவான் அல்லவா? இது போன்றுதான் இந்த பூமியில் குறைந்த காலங்கள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டது. 60, 70, 100 எத்தனை ஆண்டு காலங்களாக இருந்தாலும் சரி, அது சொற்ப நாட்கள் தான். அதற்குள் நாம் செய்யக்கூடிய காரியங்கள், நன்மையான காரியங்களை அதிகம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த பூமியில் தேடப்பட்டு அடுத்து இவன் 5வது இடத்திற்கு செல்கின்றான். அந்த இடங்களிலும் கரண்ட் என்பது இல்லை, மின்விளக்குகள் எரிவதில்லை, அங்கே காற்றோட்டங்கள் என்பது இருப்பதில்லை. இருக்கக்கூடியதெல்லாம் விசஞ்சந்திகளும் புழுப்பூச்சிகளும் பூண்டுகளும் இருக்கக்கூடிய இடம் தான் அந்த இடம். கவலில் வைக்கப்படும். இவனை 4 நபர்கள் சேர்ந்து சுமந்து கொண்டு வந்து கொண்டிருப்பார்கள். இதுக்கு முன்னாடி வரை சொல்லி கூப்பிட்டு இருப்பாங்க, ஹாஜியார் வாங்க கூப்பிடுவாங்க. இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிற ஹாஜியார் வந்துட்டாரு, நான் வந்தாரு, ஹசரத் வந்தாரு, ஒவ்வொருத்தவங்களும் பேரை சொல்லி கூப்பிட்டு இருப்பாங்க.
கண்ணியமானவர்கள் சொல்லி கூப்பிட்டு இருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சவங்க இவர் படுத்துட்டார் அப்படின்னா போதும், மையத்து எல்லாத்துக்கும் மையத்து தான். அவர் ஆண்டவராக இருந்தாலும் சரி, நாட்டை ஆண்டவராக இருந்தாலும் சரி, லட்சாதிபதியாக இருந்தாலும் பிச்சாதிபதியாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் இவன் இறந்து விட்டாரே ஆனால் அவரை குறிப்பிடக்கூடியது மையத்தில். அப்பையும் தன்னுடைய பிள்ளைகள்லாம் எங்க அத்தா ரொம்ப நாள் இருந்தாருங்க, ஏசி ரூம்லயே வாழ்ந்தாருங்க, இப்படிலாம் வாழ்ந்தாருங்க, அதனால நாங்க வீட்டுக்குள்ளேயே நாங்க வச்சிருக்கோம், ரூமுக்குள்ள நல்லா பெட்டு போட்டு ரத்தின கம்பத்தினால் துணிகளில் இவர்களுக்கு பொத்தப்பட்டு அங்கே வைத்திருப்பார்களா? இல்லை இல்லை, வீட்டினுடைய நடுவில் கொண்டு வந்து வைப்பார்கள். எல்லா உடுப்புகள் அனைத்தையும் உருவப்பட்டு அருணாக்குடிய கூட வச்சிருக்க மாட்டாங்க, அதையும் அறுத்து எடுத்துருவாங்க. கபனாடை என்று சொல்லுவோமே, மல்லாடை, மல்லாடைகள் அங்கே அறிவிக்கப்பட்டு தான் வைக்கப்படும். வேகமா எப்ப எடுக்க போறீங்க, ஜனாதாவை எப்ப எடுக்க போறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அங்கே கொண்டு செல்லப்படும், கபருக்கு கொண்டு செல்லக்கூடிய சமயங்களில் அந்த கபராகின்றது கேட்டுக்கொண்டிருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், கபராகின்றது. இவை நல்ல மனிதராக இருந்தால் வேகமாக கொண்டு வாருங்கள், என்னிடத்தில் கொண்டு சேருங்கள், என்னுடைய சபையை கொண்டு சேருங்கள், அவரை நான் கண்ணியப்படுத்துகின்றேன். அவரை என்னுடைய முதுகின் மீது இவர் பயணம் செய்யும் பொழுது என்னை எவ்வாறெல்லாம் இவர் கண்ணியப்படுத்தினாரோ, திக்ரிலும் திலாவத்திலும் தஸ்பீஹிலும் வணக்க வழிபாடுகளிலும் நல்ல செயல்பாடுகளிலும் என்னுடைய முதுகில் இவர் பயணம் செய்யக்கூடிய சமயங்களில் இவர் நல்ல விதமாக செய்து கொண்டிருந்தார். இவரை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் இவரை எந்த அளவிற்கு நான் கண்ணியப்படுத்துகின்றேன் என்று பாருங்கள். இந்த கபரியை சொல்லிக் கொண்டே இருக்கும், வேகமாக கொண்டு வாருங்கள். அதே சமயத்தில் தீயவர்களாக இருக்கக்கூடிய சமயத்தில் என்னுடைய முதுகில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் என்பதற்கெல்லாம் நீ இன்னல்கள், எடுக்கங்கள், துன்பங்கள், துயரங்கள், கேடுகள், இண்டல்கள், அனாச்சாரங்கள், அட்டுழியங்கள் அனைத்தும் செய்து கொண்டிருந்தாயோ பார், நான் யார் என்பதை இன்று காட்டுகின்றேன். என்னுடைய முதலில் நான் சுமந்த பொழுது, பயணம் செய்த பொழுது நீ எண்ணினாயே, என்னை மிஞ்சியவர் யாரும் இல்லை, என்னை வென்றவர் யாரும் இல்லை, என்னை விட யாரும் இல்லை என்பதாக அகங்காரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருந்தாயே, வாரும் இப்பொழுது நான் யார் என்று காட்டுகின்றேன். இந்த கபர் சொல்லிக் கொண்டு அழைத்துக் கொண்டிருக்கும், கொண்டு வாருங்கள், நான் காட்டுகின்றேன் நான் யார் என்பதாக. அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த கபரில் வைக்கக்கூடிய சமயங்களில், இந்த கபரில் வைக்கக்கூடிய சமயங்களில் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் எந்த மனிதராக இருந்தாலும் சரி, எல்லா மனிதர்களுக்கும் முதன்மையாக தான் யார் என்பதை இந்த கபர் முதன்மையாக நிரூபித்து காட்டும். தான் யார் என்பதை அதை உணர்த்தி காட்டும். இவர்கள் வைக்கப்படும் கபரை வைத்துவிட்டு நாம் மண்ணை தள்ளிவிட்டு வந்து விடுவோம். 3 அடிகள் 8 நம்முடைய கால் ஓசைகளை கேட்டுக் கொண்டிருப்பார்கள் கபரில் அடக்கம் செய்யப்பட்டவர்கள். இப்பொழுது நாம் 8 வைத்து வந்த உடனேயே அங்கு கபர் என்ன ஆகும் என்று தெரியுமா? ஒன்றோடு ஒன்று இணைக்கும். நீங்க கேப் விட்டு வச்சிருக்கலாம், பலகை கிராஸா வச்சு மண்ணு கூட அந்த ஜனாதாவின் விரும்பக்கூடாது என்பதற்காக வச்சிருக்கலாம், அல்லது உள்குறி மேற்குறி என்று மேலே நீங்கள் பொருத்தப்பட்டு வைத்திருக்கலாம். இத்தனை செய்திருந்தாலும் சரி, அந்த கபராகின்றது அங்கே 2 பக்கங்களும் ஒன்று சேரும். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த 2 கைகளையும் ஒன்று சேர்த்து காட்டுகின்றார்கள். இது போன்று விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படும் என்றாக. அல்லாஹு அக்பர். எண்ணி பாருங்களேன், ஒரு எலும்பு, இடுப்புடைய எலும்பு, ஒரு எலும்பு சத்து இடம் மாறினால் கூட நம்மால்
ஏற்படக்கூடிய வேதனைகள் என்ன என்பது நமக்கு தெரியும். கொஞ்சம் ஒண்ணு இல்லைங்க, கிளாக் தாங்க விட்டுருக்கு. இந்த முள்ளங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட்ல இருக்கக்கூடியது ஒன்னே ஒரு லைட்டா கிராக் ஆயிடுச்சு, 6 மாசத்துக்கு எந்திரிக்க முடியாது. இவர் பெல்ட் போட்டு உட்கார்ந்து 10 மணிக்கே இருக்காரு, என்ன டாக்டர் எந்திரிக்குவாரு. அங்கு நெருக்கப்படும். எப்படி இருக்கும்? இந்த ஓரண சப்தங்களை மட்டும் கேட்கக்கூடியவர்களாக மனிதர்கள் இருந்தால் அவர்களுடைய இதயங்கள் போய் தவறிவிடும். ஒவ்வொரு நபர்களும் கபரில் நடக்கக்கூடிய வேதனைகள், கபரில் ஏற்படக்கூடிய இன்னல்கள், துன்பங்களை அவர்கள் அறிவதாக இருந்தார். ஏன் கபரில் வைக்கப்பட்டவர்கள் கபராளிகள் அவர்கள் ஓலமிட்டு சப்தமிட்டு அழுவதை இவர்கள் மட்டும் செவிமடுக்கக்கூடியவர்களாக இருந்தார். மனிதர்களுக்கு அந்த சூழ்நிலையை கொடுத்திருந்தார். ஒவ்வொரு நபர்களும் இவர்களுடைய இருதயம் வெடித்து சதறிவிடும். மனிதர்களை தவிர பாக்கி அனைத்துகளும் விளங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. இந்த கபரில் விளங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. என்ன நடக்கின்றது, எதுவும் நடக்கின்றது, எல்லாவற்றையும் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி போறாங்க. ஒரு சமயம் ஒரு இடத்துல போய்கிட்டு இருக்காங்க. ஒரு போர் முடிந்து விட்டு என்று எண்ணுகின்றேன். செல்லக்கூடிய சமயங்களில் இவர்கள் செல்லக்கூடிய வாகனம் இருக்கின்றது. ஒரு இடத்தை கண்டவுடனே மிரள ஆரம்பிக்கின்றது. இன்னே செல்வதற்கு மறுக்கின்றது, மிரளுகின்றது. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லக்கூடிய வாகனம் மிரளுது என்ன அப்படின்னு ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஒண்ணு இல்ல, இங்க 2 நபர்களுடைய கபர்கள் இருக்கின்றது. 2 நபர்களுடைய கபர்கள் இருக்கின்றது. அவர்களுக்கு வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதை இந்த விலங்கு பார்த்ததின் காரணத்தினால் மிரளுகின்றது. மேலே முத்துநபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள் என்று பார்க்கவில்லை. அதை பார்த்தவுடனே அது மிரளுகின்றது. அப்போது ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இவங்க 2 பேரும் பெரிய பாவத்தை செஞ்சு அடக்கம்னு இருக்காங்க நினைச்சீங்களா? இதை வட்டி வாங்கிட்டாங்க, அதை விபச்சாரம் செஞ்சுட்டாங்க, அதனால உங்களுக்கு வேதனை செய்யப்படுத்தீங்களா? இல்ல இல்ல, ஒரு நபர் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யவில்லை, மற்றொரு நபர் புறம்பேசினார் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த 2 காரணத்தினால்தான் இவரை வேதனை செய்யப்படுது என்பதாக சொல்லிட்டு ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க, போய் நீங்க பச்சை மட்டையை கொண்டு வாங்க, பேரித்தம் ஈத்தம் கனியுடைய அந்த பச்சை மட்டையை கொண்டு வாருங்கள் என்பதாக சொன்னார்கள். ஒரு மட்டையை கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட பொழுது 2ஆக கீறப்பட்டு 2 இடங்கள் நட்டு வைத்தார்கள் கபருக்கு. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் சொல்லலாம், என்ன இது? இதனுடைய பசுமைகள் இருக்கும் வரை இது திக்ர் செய்து கொண்டே இருக்கும். இந்த மட்டைகள் பசுமை இருக்கும் வரை திக்ர் செய்து கொண்டே இருக்கும். இது திக்ரின் காரணமாக கபரில் இருக்கக்கூடியவர்களுடைய வேதனைகள் குறைக்கப்படும். வேதனை நீக்கப்படும் இல்ல, குறைக்கப்படும் என்பதாக சொல்லிவிட்டு சென்றார். அருமைக்குரிய சகோதரர்களே, நாம் மனிதர்கள் மட்டும்தான் காண முடியாது. அதனால்தான் சொல்றோம், விலங்கு ஆடு மாடு கூட நீங்க என்ன செய்யாதீங்க, கபர்ஸ்தான் பக்கம் கொண்டு போய் மேய்க்காதீங்க. புல்லு நல்லா இருக்கும், ஏன்னா உரம் நல்ல உரம் இல்ல, அதனால நல்லா விளையும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போட்டு மேய்க்காம நம்பாங்க. அங்க போய் கொண்டு போய் மேய்க்காதீங்க, ஏன்னா அது என்ன வேதனைகள் செய்யக்கூடியது அவர்களுக்கு தெரியும். இல்ல ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு எலும்புகள் இணைக்கப்பட்டு மீண்டும் விடப்படும். அந்த வேதனையில் அவன் கத்துவானா. மலக்குகள் 2 நபர்கள் வருகை தருவார்கள். அங்கு 2 மலக்குகள் வருகை தருவார்கள். நல்ல மனிதர்களாக இருந்தால் நல்ல தோற்றத்துடன் இவர்கள் வருகை தருவார்கள். நல்ல தோற்றத்துடன் பார்ப்பதற்கே ரம்யமான தோற்றத்துடன் 2 மலக்குகள் வருவார்கள். வருகை வந்து கேள்விகள் கேட்பார்கள். மண்டபுக்க மந்தீனுக்க மன்னபியுக்க என்பதாக கேள்விகள் கேட்பார்கள். நல்ல மனிதனாக இருந்தால், இந்த பூமியில் வாழக்கூடிய நிலையங்கள் நல்ல மனிதராக வாழ்ந்தால் அவன் உடனடியாக சொல்வான், ரபீனா பில்லாஹி ரப்பா வ பிலிசானி தீனா வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா என்பதாக சொல்வான்.
அருமைக்குரிய சகோதரர்களே, இதே சமயத்தில் அவர்கள் கெட்ட மனிதர்களாக இருந்தால், அமல்களிலே செய்யப்படாத மனிதர்களாக இருந்தால், அவர்களிடத்தில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் என்பதாக சொல்வார்கள். தெரியாது எனக்கு ஏற்பட்ட கை சேதம் என்பதாக அவர்கள் புலம்புவார்கள். அவர்களுக்கு வருகை தரக்கூடிய சமயங்களிலே எப்படி வருவார்கள் என்று தெரியுமா? தோற்றங்களே அவர்கள் பயங்கரமான தோற்றமாக இருக்கும். அவருடைய வர்ணிக்கக்கூடிய சமயங்களில் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கின்றார்கள், கொடூரமான தோற்றங்கள். இவருடைய பார்வையில் கண்களில் எல்லாம் ப்ளூ கலர்ல அப்படின்னு எரிக்கிறது போல இருக்கும். பாரமான தோற்றம், பயங்கரமான தோற்றத்தில் வருவாங்க. பார்க்கும்போது அதை பார்க்கவே அவனுக்கு அருள்வான். அதை அவனால் சொல்ல முடியாது. இந்த பூமியில் என்று செய்த ஆயங்கள் என்னவோ அதை வைத்து அங்கு முதன்மையான தீர்ப்பு, முதல் விசாரணை, உடனடியாக தீர்ப்பு. உலகத்துடைய விசாரணை தீர்ப்பு இல்லை. இந்த பூமியில் நடக்கக்கூடிய தீர்ப்புகள் வாதியும் செத்து விடுவான், பிரதிவாதியும் செத்து விடுவான், வாய்தா மட்டும் மறாது வாரம் என்பதாக தள்ளி போடக்கூடிய தீர்ப்பாக இருக்கும். ஆனால் உடனடியாக தீர்ப்புகள் வழங்கப்படும். அருமைக்குரிய சகோதரர்களே, அகிலையல்லாஹுத்தான் அவர்கள் சொல்கின்றார்கள், கபர்ஸ்தானுக்கு மதீனாவில் இருக்கக்கூடிய கபர்ஸ்தானுக்கு போய் நின்று பார்த்தா, கபரை பார்த்தால் இவர்கள் தேம்பி 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 அழுவார்களா? எந்த அளவிற்கு என்றால் இவர்கள் தாடி நடையும் அளவிற்கு தேம்பி தேம்பி அழுவார்களா? அப்பொழுது அலிரலியல்லாஹு அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது கேட்டார்கள், அலியே, எதை கண்டும் நீங்கள் வீரம் வைத்த அசதுல்லா என்று சொல்லக்கூடிய சிங்கமாக இருக்கின்றீர்கள், கல்வியின் வாசலாக நீங்கள் இருக்கின்றீர்கள். இவ்வளவு இருந்தும் அகில் பைத்தில் உள்ளவர்கள் இத்தனை சிறப்புகள் உடைய நீங்கள் கதை பார்த்த உடனே இந்த அளவிற்கு நீங்கள் கதை தேடி அறிகின்றீர்களே, காரணம் என்ன என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அலி கர்ரமல்லாஹு தான் அவர்கள் சொன்னார்கள், ஏனென்று தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், எந்த ஒரு மனிதன் இந்த முதல் மஞ்சிலில் வெற்றி பெற்றாரோ, இவருடைய கேள்விகளுக்கெல்லாம் சொன்னாரோ, நேரை அழைத்து வெற்றி பெற்றான் ஜெயம் கொண்டார். இதில் யார் தோல்வி பெற்றாரோ அனைத்தும் அவருக்கு தோல்விதான். முதல் இடம். அதனால்தான் சொல்றோம், வாழ்க்கைக்கு குறைஞ்சபட்ச வாரத்துக்கு ஒரு முறையாவது கபர்ஸ்தானுக்கு போய் நீங்க நின்று பாருங்க. கபரை நின்று பார்க்கக்கூடிய சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதீஸ் தெளிவான ஹதீஸ்கள் வருகிறது. ஒரு டயத்தில் நான் கபருக்கு நீங்க போகாதீங்க ஒரு கருத்து, ஆனா இப்ப சொல்றீங்க கபருக்கு போங்க அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி. கபர்ஸ்தானுக்கு நீங்க போங்க. ஏனென்று தெரியுமா? அல்லாஹ்வுடைய சிந்தனைகள் உங்களுக்கு அங்கே வரும். அதை பார்க்கக்கூடிய சமயங்களில் தான் நாளை நாம் இவ்வளவு மாறுதல் கட்டிருக்கின்றோம். எத்தனை ரூபங்கள், எத்தனை சௌபாகியங்கள், சௌரியங்கள் எல்லாம் வைத்திருந்து கட்டியிருந்தோம். ஆனால் ஒன்றும் இல்லாத இந்த பூமிக்குள் தான் நாளை நாம் அடங்க வேண்டும். 3க்கு 6 தான் நாம் அடங்க வேண்டும். இன்னும் நிரந்தரமாக நமக்கு சொந்தம் இல்லை. ஓராண்டோ ஈராண்டோ அதற்கு பின்னால் நம்மேல் ஒருவரை தோல்வி வைத்து விடுவார்கள். இன்னும் கூட நமக்கு சொந்தம் இல்லை. இங்கு கவித்தால் கூட தண்ணீர் மட்டும் கொடுப்பதற்கு ஆள் இல்லை. சுண்டினால் ஆட்கள் ஓடி வரக்கூடிய அளவிற்கு இந்த பூமியில் இருக்கும் சமயத்தில் நாம் வாழ்ந்திருந்தோம். அங்கே ஒன்றுக்கு எதற்கும் ஆள் இல்லாத இடங்களை நாம் சந்திக்கின்றோம். இந்த பூமியில் நான் நல்ல முறையில் வாழ்ந்தால் நாளை என்னுடைய இடம் நல்ல இடமாக இருக்கும். இந்த பூமியில் நான் நல்ல முறையில் வாழவில்லை என்றால் இந்த இடம் எனக்கு கெட்ட இடமாக இருக்கும். சிந்திக்கக்கூடிய
சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தும் கபருக்கு நீங்கள் செல்லுங்கள். அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கின்றான், முஃமின்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அவர்கள் கம்மியாக சிரிப்பார்கள், அதிகமாக அழுவார்கள். கம்மியா சிரிப்பாங்க, அதிகமா அழுவாங்க. எதற்காக வேண்டி? நாளையுடைய நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கும், நாளை நம்முடைய தீர்ப்பு எப்படி இருக்கும், எவ்வளவு பெரிய மேலாவியாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நினைத்தால்தான் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியும். 6வது இடம் அதுதான், மாஷருடைய மைதானம். நாளை கேள்வி கணக்கில் இருக்கக்கூடிய இடங்கள் அங்கே. அல்லாஹ் கேட்பான், அல்லாஹ் கேட்பான், உனக்கு நான் வாலிபத்தை கொடுத்திருந்தேனே, எப்படி நீ செலவு செய்தாய்? உனக்கு வாலிபத்தை கொடுத்திருந்தேன், எப்படி நீ செலவு செய்தாய்? உனக்கு அழகை கொடுத்திருந்தேன், இது எப்படி நீ பயன்படுத்தினாய்? உனக்கு செல்வாக்கை கொடுத்திருந்தேன், பொருளாதாரத்தை கொடுத்திருந்தேன், நீ இதை எப்படி செலவு செய்தாய்? உனக்கு கல்வியை கொடுத்திருந்தேன், அது எப்படி நீ செலவு செய்தாய்? வீரத்தை கொடுத்திருந்தேன், நீ அதை எப்படி பயன்படுத்தி செலவு செய்தாய்? பொறுப்புகளை கொடுத்திருந்தேன், இதை நீ எப்படி பயன்படுத்தி செலவு செய்தாய்? ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பார். தொழுகையை உனக்கு கடமையாக்கியிருந்தேன், தொழுதாயா என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்பார். இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அந்த இடத்திலிருந்து ஒரு அடி கூட, ஏன் ஒரு நூல்களை இவனால் எடுத்து வைக்க முடியாது. எல்லாவற்றிற்கும் பதில் சொல்ல வேண்டும். மனுஷர் மைதானத்தில் வந்து நிற்பாங்கன்னா, சில மனிதர்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுறாங்க. ஒரு மனிதன் வருவான், நல்ல அமல், எல்லா சமயங்களிலும் தொழுதிருப்பா, நோம்பு நோட்டிருப்பா, இல்ல பரலாறு நோன்பு, சுன்னத்தார் நோன்பு, நபிலார் நோன்பு, இபாதத்துகளிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சிட்டு போயிருப்பானா. இப்ப அவனை கூப்பிட்டு விசாரிக்கப்படும், பாப்பா நீ என்ன செய்த அப்படின்னா, அந்த மனிதன் சொல்லுவாங்க, நான் நீ சொன்னதை எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், ஏன்டா நன்மை பாரு, இந்த மழை போல குஞ்சிருக்கு, நன்மையை பார்த்து சொல்லுவான். நான் யாருக்கு இன்னல்கள் செய்யவில்லை, எடுக்கண்கள் செய்யவில்லை, துன்பங்கள் செய்யவில்லை, துயரங்கள் செய்யவில்லை, எந்த ஒன்றும் செய்யவில்லை, நன்மைகளை மட்டுமே செய்திருக்கின்றேன். பாவத்துடைய குமியல்களின் மூலம் சிறிதாக இருக்கின்றது, நன்மையுடைய குமியலோ எனக்கு பெரிதாக இருக்கின்றது. இதை வைத்து நான் சொர்க்கம் சென்று விடுவேன், எனக்குரிய அகந்தையில் இவன் இருந்து கொண்டிருப்பான். அல்லாஹ் கேட்பான், யா அல்லாஹ் இந்த நன்மையை பார்த்துக்க, இதை வச்சு என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பு, நான் செஞ்சதை வச்சு நீ என்ன அனுப்பு அப்படின்னு சொன்ன. அல்லாஹ் ஒண்ணும் செய்ய மாட்டான். இவனுடைய ஒரு கண்ணை புடுங்கி ஒரு திராசுல வச்சு இவனுடைய நன்மைகள் எல்லாம் எடுத்து மறு தட்டில் வைக்கக்கூடிய சமயத்தில் இந்த மீசான் எனக்கூடிய திராசு இருக்கின்றதே, இவன் கொடுக்கப்பட்ட ஒரு நியமத்திற்கு இறுதியாக ஆகாது. இவன் செய்த எல்லா அமல்களும் வாழ்நாள் முழுவதெல்லாம் இவன் வணங்கிக் கொண்டே இருக்கின்றான், நோன்போட்டுக் கொண்டே இருக்கின்றான், இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் எல்லாம் சக்காத்து கொடுத்து விட்டான், சதக்காக கொடுத்து விட்டான், எல்லாம் ஹஜ் செய்திருக்கின்றான். இவன் யாருக்கும் இன்னல்கள் செய்யவில்லை, இறக்கங்கள் செய்யவில்லை, எந்த ஒன்றும் செய்யவில்லை. அவர்களுக்கு நன்மைகளால் மலைகளோடு குறைத்திருக்கின்றான் என்றால் கூட அல்லாஹ் கொடுக்கப்பட்ட ஒரு ஜன்மத்திற்கு இவனுக்கு ஈடாக ஆகாது. இப்ப அல்லாஹ் இருப்பான், இன்னும் உன்னுடைய நன்மையை வச்சு போயிடுவேன்னு சொன்ன, இந்த ஒரு கண்ணுக்கு ஈடாகலையே வேற என்ன நன்மை இருக்குது சொல்லு, எப்படி நீ போவ? இப்பதான் சொல்லுவானா, யா அல்லாஹ் நீதான் அர்ஹமர் ராஹிமீன், தாயை விட கருணையுடையவன், உன்னுடைய ரஹமத்தை கொண்டு நான் சொர்க்கம் போக முடியும், உன்னுடைய ரஹமத் இல்லை என்றால் நான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. ரப்பே எந்த ஒன்றை கொண்டு என்னால் செல்ல முடியாது, உன்னுடைய ரஹமத் என்றால் தான். அல்லாஹ்வுடைய அந்த ரஹமத்தான பார்வைகள் மூலமாக அந்த மனிதன் சொர்க்கத்திற்குள் நுழைவான். இந்த சொர்க்கத்திற்குள் நுழையக்கூடிய நபர்கள் ஒவ்வொரு நபர்களுடைய ஒவ்வொரு விஷயங்கள் ஏராளமான ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டுகின்றார்கள். ஒரு நரகவாதி, சுருக்கமாக சொல்லி முடிக்கின்றேன், அவன் பாவங்களே செய்து கொண்டிருந்தவன், நன்மை என்பதே கிடையாது. உன் பாவத்தில் தூக்கி போட்டு அல்லாஹ்
நரகத்தை தூக்கி போட்டுவான் இவன் செஞ்ச பாவத்துக்கு. அப்ப அங்க சொல்லிட்டு மணங்கிட்டே இருப்பான், யா ஹன்னான் யா மன்னான் யா ஹன்னான் யா மன்னான் யா ஹன்னான் யா மன்னான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நரகத்துல இருந்து இவன் புலம்பிக்கிட்டு இருப்பான். அங்க நரகத்துடைய காவலராக இருக்கக்கூடிய மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க காது கொஞ்சம் கேட்காதவங்க, என்ன கத்துறாலும் சரி காதே கேட்காது. எப்பயாச்சும் அவங்களா அப்படியே திரும்ப பார்த்தேன் யா ஹன்னான் யா மன்னான், என்ன யா ஹன்னான் யா அல்லாஹ் இவன் கத்திக்கிட்டே இருக்க யா ஹன்னான் யா மன்னான் என்னன்னு தெரியல. அல்லாஹ் என்ன யா அல்லாஹ் நான் செஞ்சதெல்லாம் தப்பு செஞ்சுட்டேன், எவ்வளவோ தப்பு செஞ்சுட்டேன், உண்மைதான் ஒத்துக்கொள்றேன், நான் தன்மை புரியவன் தான், ஆனாலும் இந்த நரகத்தில் இருந்து கொஞ்சம் என்ன மேல ஏற்றுறான் கேட்பான். நரகத்துல இருந்து கொஞ்சம் என்ன மேல ஏற்றி கீழே இருக்கு, நான் அகல பாதாளத்தில் இருக்கு, என்னால தாங்க முடியல, கொஞ்சம் மேல ஏற்று. அதெல்லாம் முடியாது, யாரா இந்த ஒண்ணு மட்டும் எனக்கு செய்யறாள்தான் கெஞ்சுவான். கெஞ்சின்ன அல்லாஹ் சொன்னான், சரி இதுக்கு மேல கேட்கக்கூடாது, கேட்க மாட்டியா மேல கொண்டு வந்து வச்சிடும். இப்படி ஒவ்வொன்றாக சொல்லி மீண்டும் சொல்லுவா யாருந்தான் யாமந்தான் யாருந்தான் சொல்லிக்கிட்டே இருக்கல. மீண்டும் மலைக்கல் போய் சொல்லுவாங்க, யாரெல்லாம் மீண்டும் அவன் எப்படி சொல்லியிருக்கான், என்ன இந்த கொஞ்சம் நரகத்துல இருந்து மேல ஏற்றி வை. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி 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 கடைசி எங்க வந்துவானா ஒவ்வொரு முறைகளும் அல்லாஹ்க்கு சொல்லுங்க, இனிமேல எதுவுமே கேட்க மாட்டியா அல்லா, இதுதான் கடைசி, இதுக்கு மேல எதுவுமே கேட்க மாட்டேன் அவனே கடைசியில வந்து சொல்லலாம். அந்த சொர்க்கத்துடைய வாசல் மட்டும் அந்த காத்த மட்டும் எனக்கு காட்டுறா. சொர்க்கம் சொல்லுன்னு சொல்றாங்க, நான் நுழைய மாட்டேன், எனக்கு சொர்க்கத்துக்கு எது இல்லை, நான் செஞ்ச பாவத்திற்கு எதுவும் போக முடியாது. அது அந்த காற்றை மட்டும் காட்டுங்க, அல்லாஹ் சொர்க்கத்துடைய காற்றை மேற்கும் காட்டுவான். அப்படி ஏசி வந்தது போல இருக்கும். இந்த டீ நகர்ல போனீங்கன்னா அந்த பாதையில போனோம்னா ரெண்டு பக்கம் இங்க சரவணாசோர் ஜெயச்சந்திராவுடைய அந்த ஏசி காத்துகள் இருக்க வரக்கூடிய தெருவில் போகக்கூடியவங்களுக்கு எல்லாம் ஏசி காத்து அடிக்குது. அந்த தெருவே சென்னையில போய் பார்த்தோம்னா தெரியும். அதுபோல சொர்க்கத்துடைய வாசலுடைய காத்துகளை பார்த்தவங்க ரொம்ப சவுண்ட் விட்டு போகமா இருந்தான். சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாது, அது பக்கத்துல நான் போயிருந்தா எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தா அது இதுக்கு மேல நான் எதுவுமே கேட்க மாட்டேன், சத்தியமா இதுக்கு மேல எதுவுமே கேட்க மாட்டியா அல்லா, இதுதான் கடைசி அப்படின்னு அல்லாஹ் கொண்டு போய் நிப்பாட்டிடுவான். நிப்பாட்டுங்க அப்பையும் சொல்ல மாட்டான், யா அண்ணான் யாமன்னான் யாம் என்ன யா அல்லா அது உள்ள கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், இதுதான் கடைசி, இதுக்கு மேல கேட்க மாட்டேன். லஹிக்கல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா சிரித்து விடுவார். இந்த மனிதனுடைய நிலைமையை பார்த்து அல்லாஹ் சிரித்து விடுவான். அல்லாஹ் அறியாம இல்ல, அல்லாஹ்வுக்கு தெரியும் இவன் இப்படிதான் செய்யலாம் அப்படிங்கிறது தெரியும். இந்த அடியானை எப்படியாவது சொர்க்கத்திற்குள் நுழைய வைக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய எண்ணம். இவனை சோதித்து பார்க்கின்றான். அந்த இடத்திலும் கூட கடைசி சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா போனா சொர்க்கத்துக்குள்ள போயிடுவான். போன பார்த்துட்டு வாங்க யாருலா நீ என்ன சொல்லி இருக்க, சொர்க்கத்துக்குள்ள போனவங்க திரும்ப வர மாட்டாங்கன்னு நீ ஏன் கூப்பிடியாள்லா, உன்னுடைய வாக்கில் நீ மாறு செய்வியா? என்னது சொர்க்கத்துக்குள்ள போயிட்டு சுத்தி பார்க்கிறாருன்னு சொன்னா உள்ள போறேன்னு என்ன ஆயிடலாம், யாருலாம் சொர்க்கத்துக்குள்ள போனாங்க மீண்டும் வரமாட்டாங்கன்னு சொல்லி இருக்க, நீ என்ன கூப்பிடியாள்லா இப்படிதான் அல்லாஹ் தஆலா நீ இருந்து கொள் என்பதாக சொல்வார். சொல்லிவிட்டு சொல்வார், இது உனக்குரிய சொர்க்கம், இது உன்னுடைய சொர்க்கம் தான், இருக்கக்கூடிய சொர்க்கத்திலேயே மிகவும் தாழ்மையான சொர்க்கம் அதுதான். அருமைக்குரிய சகோதரர்களே, நாளை நாம் கபருடைய வெற்றி, நாளை மாஷருடைய வெற்றி. மாஷருடைய வெற்றி நமக்கு சொர்க்கத்தை நிச்சயிக்க தருகின்றான் அல்லாஹ். அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் வல்லவனாக உருவானாக. வாக்கர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.